வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான சந்தோஷமான வருஷமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கும் இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு உங்களோட வாழ்த்துக்களை எனக்கு சொல்லிடுங்க. பிக் பாஸில் ஆல்ரெடி 3 டாஸ்க் முடிஞ்சிருச்சு. அதில் ஃபஸ்ட்டு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா ஜெயிச்சாங்க, செகண்ட் டாஸ்கில் சாண்ட்ரா ஜெயிச்சாங்க, தேர்ட் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் ஜெயிச்சாரு. நேற்று நடந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சபரி ஒரு டாஸ்கில் ஜெயிச்சிருந்தாரு, இன்னொரு டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஜெயிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு டாஸ்க்லையுமே ஒவ்வொருத்தர் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அந்த ரேட்டிங்கில் வந்து பார்க்கும்பொழுது சபரி தான் ஃபஸ்ட்டு இருக்க மாதிரி இருக்காரு. செகண்ட் கமருதீன், பார்வதி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம், அரோரா அப்படின்ற லைனில் இருக்காங்க அவங்க. இன்னும் தொடர்ந்து ஒரு 2 டாஸ்க் வந்து சபரி நல்லா விளையாடினாருன்னா கண்டிப்பாக அந்த டிக்கெட் வந்து சபரிக்கு தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது தாங்க பிக் பாஸில் இப்போ சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா 5 டாஸ்கில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 டாஸ்க் வர மாதிரி இருக்கும். மற்றபடி கமருதீன், பார்வதி செய்யக்கூடிய வேலைகளை இன்றைக்கி நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நாள் வந்து சண்டை போடுறாங்க, அதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. நமக்கு வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கே இவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூடவே அவங்களுக்கு இன்னும் ரொம்ப எரிச்சலாக தான் வருது. என்னடா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது, பார்வதி மேலே தப்பா கமருதீன் மேலே தப்பா அப்படின்னு தெரியாமல் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மறுநாள் ஏன்டா இவனுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சி பார்க்குற மாதிரி தான் அந்த வீட்டில் கமருதீனும் பார்வதியும் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நடந்த டாஸ்க்ல எல்லாம் 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து சரி ஓகே உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா கமருதீன் ஒரு சாரி சொன்னதுக்கு அப்புறமா பின்னாடி உட்காந்து பேசின பார்வதி இப்போ கமருதீன் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த சாண்ட்ராக்கு செம்ம கோவம். என்ன இவங்க 2 பேரும் நம்ம எல்லாரையும் பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? நம்ம கிட்ட வந்து பிரச்சனைன்னு சொல்றாங்க, அதுக்கான ஒரு சொல்யூஷன் நம்ம அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், இப்போ என்னடா திரும்ப இவங்க உட்காந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாண்ட்ரா சொல்றது எந்த ஒரு தவறுமே கிடையாது. எப்பவுமே சாண்ட்ரா பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியாயம் இல்லாத பேச்சாக தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கரெக்டாக தான் பேசுகிற மாதிரி தெரியுது. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த வாரம் கமருதீன் இல்லைன்னா பார்வதி யாராவது ஒருத்தரை வெளியே அனுப்புனீங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஒரு சில நாட்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.